ஏய் விஜயா குருமா பண்ணி எடுத்துட்டு வா அப்படிம்பாரு. சப்பாத்தி பண்ணி எல்லாம் எடுத்துட்டு போனேன். குருமா நல்லா இருக்கு, சப்பாத்தி அப்படி இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் கூட தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணேன். அவர் எனக்கு புருஷனாக வருவார்னு அப்போ தெரியல எனக்கு. அப்போ தெரியாது. ஆமாம், முதல் படம் அவர் எனக்கு கணவராக அமைஞ்சார். லட்சிய நடிகர். ஃபஸ்ட்டு எம்எல்ஏ ஆனாருங்க அவர். ஆர்டிஸ்ட்லேயே ஃபஸ்ட்டு எம்எல்ஏ அவர். கலையுலகத்திலேருந்து முதல் எம்எல்ஏ. மாஸ்டர் சொன்னார், விஜயா நீ நல்லா அழகாக இருக்க, சினிமாவுக்கு போனால் நல்லா வருவ நீ அப்படின்னு. அதுலேருந்து எனக்கு ஒரு ஆசை வந்துக்கிட்டே இருந்தது. எங்கள் அம்மா அப்பாட்ட சொன்னேன், அவங்க வந்து வேண்டாம், நம்ம வீட்டில் யாரும் போகல ராஜா, வேண்டாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா வீட்டுக்கு பணிக்கிற ஒருத்தர் இருப்பார் ஜோசியம் பார்க்கறதுக்கு, கண்டிப்பாக அந்த பொண்ணு போயே தான் ஆகும் அப்படின்னு. அந்த சமயத்தில் வந்து ஏவிஎம்லேருந்து ஒரு இந்த மாதிரி புதுமுகம் தேவைன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. அதில் நானே வந்து பிள்ளைங்களோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ ஓட்ட வச்சு அனுப்பிச்சோன்னா உடனே வாங்க அப்படின்ட்டாங்க. நான் வந்து சிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினி அண்ணாச்சி இவங்க கூட எல்லாம் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். பட் அடுத்த ஜெனரேஷன் ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், ஏவிஎம் ராஜன் இவங்க கூட நான் ஆக்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் என்னோட ரேங்க் ஆர்டிஸ்ட் யாரும் ஆக்ட் பண்ணலை. அது கொஞ்சம் பெருமையாக இருக்குது எனக்கு. அடுத்தது வந்து பிரபு கூட தான் ஆக்ட் பண்ணலை. பிரபு, கார்த்திக் கூட ஆக்ட் பண்ணலை. சிவகுமார் சொல்லுவார், நம்ம கவுண்டிச்சு பாரு, நம்ம கவுண்டிச்சு பாரும்பாரு. பாஜி சொல்லுவார் என்கிட்ட, விஜயா நீயும் நான் தான் இடிச்ச வாங்க, ஏன் மாமா அப்படி சொல்றேன். நான் கமலம்மாவோட சேர்ந்து மாமா மாமான்னு தான் கூப்பிடுவேன். அப்படியா? ஏன் மாமா அப்படி சொல்கிறீங்க? ஆமாம் பாரு, மற்றவங்க எவனாவது வந்தானாங்களா பாரு, நீங்கள் நான் தானே வந்து ஏன்னு உட்காந்துட்டு இருக்கிறோம் பாரு. லவ்வே பண்ண தெரியலங்க எனக்கு. அந்த ஃபஸ்ட்டு ஒரு சாங் ஒன்று இருக்கும், ஃபர்ஸ்ட் நைட் சாங்கு. அதில் ஆப்பிள் கட் பண்ணிவிட்டு இந்த சாப்பிடு சாப்பிட்டு கொடுப்பாரு. நான் வாங்கவே மாட்டேன், இப்படி திரும்பி திரும்பி போயிடுவேன். நான் பொண்ணா பண்ணது எந்த படம்? பாரு மகளே பாரு. அதில் ஒய்ஃபாக வந்து ராஜராஜ சோழன், அக்காவை ஆட் பண்ணது அன்பை தேடி, தங்கச்சியாக ஆட் பண்ணது பச்சை விளக்கு. சிவாஜி அவங்க அம்மா அங்கே வந்து ஆசீர்வாதம், புருஷன் பண்ணிட்டு 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அவங்க அம்மாட்ட சிவாஜி அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியே வருவாங்க. கமலம்மா கிட்ட ஒரு டம்ளர் மோர் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் வண்டியில் ஏறுவார் சிவாஜி. அதை நான் எப்போ பாருங்க உடம்பு சிலுக்குது எனக்கு சொல்லும் போது. எல்லாம் நாய்க்குட்டிகளை நான் ரொம்ப இஷ்டம் அவருக்கு. நாய் எல்லாம் பக்கத்தில் போட்டு வச்சுட்டு வளர்ப்பாங்க. எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அதையும் அவர் சாப்பிட்டுட்டு அவர் நாய்க்குட்டிங்களும் போட்டுக்கிட்டு. நானும் ஒன்று வச்சுருக்கேன் உள்ள. இப்போ இருக்கு. கடைசியில் இறக்கும்போது நான் விஜயாவை பார்க்கணுன்ட்டு தான். அதுக்கப்புறமா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டார் அவர். அவங்க இருக்கும்போது நான் எப்படி போகிறதுன்ட்டு போகலை. அப்புறம் சரி என் பையன் ரவி போனப்போ அம்மா வர சொல்லுப்பா அப்படின்னு. ஆனால் நான் போகிறதுக்குள்ளே போயிட்டார். அந்த வீட்டை விட்டு எப்போ நான் வெளியே வந்தேனோ கடைசியில் அவரை பார்க்கறதுக்கு தான் அந்த வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சேன் நான். நாயகி டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு கெஸ்ட்டை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். அவங்க வேறு யாரும் இல்லை, கண்ணகி அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கே தெரியும். அவங்க வந்து நம்ம நடிகை விஜயகுமாரி அம்மா தான். இந்தியாவிலேயே சினிமா உலகத்தில் இருந்து அரசியலுக்கு எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் முதல்ல இந்தியாவில் எம்எல்ஏ அப்படின்னு ஆனது இவங்க கணவர் தான், லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர். தமிழ்நாட்டிலேருந்து முதல்ல ராஜ்யசபா எம்பியாக ஆனதும் இவங்க கணவர் தான். அப்படிப்பட்ட ஒரு சினிமா மற்றும் அரசியல் பின்புலம் கொண்ட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை நம்ம இன்னைக்கு சந்திக்கலாம். வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா. என்ன ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறீங்கண்ணா? அப்படி ஒன்றும் ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை, சாதாரணம் தான். நான் நிச்சயமாக நீங்கள் ஸ்பெஷல் தான். ஏன்னா உண்மையில் என்ன அப்படின்னா, தமிழ் சினிமா உலகத்தில் பெண்கள் வந்து எத்தனையோ ஆந்திராவிலேருந்து வந்திருக்காங்க, கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க. பட் நீங்கள் சுத்தமான ஒரு தமிழ் பொண்ணு. ஆமாம், மேட்டுப்பாளையம் வந்திருக்கக்கூடிய சாதாரண ஒரு தமிழ் பொண்ணு அப்படிங்கிறப்போ எங்களுக்கெல்லாம் அதை கேள்விப்பட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் மாத்திரம் தமிழ் பொண்ணு இல்லைங்க, எம்என் ராஜம்மா இருக்காங்கல்ல, அவங்களும் தமிழ் தான் சொல்கிறாங்க. எம்என் ராஜம்மா, சச்சு கூட. சச்சு, ஆமாம், சச்சு தமிழ் தான், பிராமின், அவங்க தமிழ் தான். ஓகே ஓகே. சிவகுமார் சொல்லுவார், நம்ம கவுண்டிச்சு பாரு, நம்ம கவுண்டிச்சு பாரும்பாரு. நீங்கள் அங்கேருந்து எப்படி மேடம் நீங்கள், ஏன்னா சென்னையுடைய அந்த ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இரும்பு கதவு போட்ட ஒரு இதுவாக இருந்தது, அதுக்குள்ளே எப்படி வந்தீங்க? இல்லை, எனக்கு வந்து சினிமா வந்தால் எங்கள் குடும்பத்தில் யாரும் வந்ததில்லை. எங்கள் ஸ்கூல் மாஸ்டர் வந்து எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தாரு. அந்த பத்மினியம் ஆடினது, ஸ்கூலில் ஆடினது, இந்த வாசமுள்ள பூப்பறிப்போமேன்னு அந்த பாட்டுக்கு ஆடினேன். அதுலேருந்து அந்த மாஸ்டர் சொன்னார், விஜயா நீ நல்லா அழகாக இருக்க, சினிமாவுக்கு போனால் நல்லா வருவ நீ அப்படின்னு. அதுலேருந்து எனக்கு ஒரு ஆசை வந்துக்கிட்டே இருந்தது. எங்கள் அம்மா அப்பாட்ட சொன்னேன்னா அவங்க வந்து வேண்டாம், நம்ம வீட்டில் யாரும் போகல ராஜா, வேண்டாம்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அம்மா.
ஓ. எங்கள் வீட்டுக்கு பணிக்கிற ஒருத்தர் இருப்பார் ஜோசியம் பார்க்கறதுக்கு. ஆ. அவரை கூப்பிட்டு பார்த்தா கண்டிப்பாக அந்த பொண்ணு போய் தான் ஆகும் ம். அப்படின்னு. அந்த சமயத்தில் வந்து ஏவிஎம்லேருந்து ஒரு இந்த மாதிரி புதுமுகம் தேவைன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. ஓ. சரி சரி. அதில் நானே வந்து பிள்ளைங்களோட சேர்ந்து ம். ஒரு ஃபோட்டோ ஓட்ட வச்சு ஆரம்பிச்சோன்னே உடனே வாங்க அப்படின்ட்டாங்க. அப்படியா? ஆமாம், ஏவிஎம்மில் பர்மனெண்ட் ஆர்டிஸ்ட்டை தான் முதல் சேர்த்தாங்க. ஆ. குலதெய்வத்தில் யார் எங்கள் வீட்டுக்காரர் கூட தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணேன். ம். அவர் எனக்கு புருஷனாக வருவார்னு அப்போ தெரியல எனக்கு. அப்போ தெரியாது. ஆமாம், முதல் படம் அவர் எனக்கு கணவராக அமைஞ்சார். ஆ. லட்சிய நடிகர். இப்போ ஊரில் வந்து அம்மா அப்பா என்ன அப்போ என்ன விவசாய குடும்பமா? விவசாய குடும்பம் தான். விவசாய குடும்பம். விவசாய குடும்பம். எங்கள் அப்பா வந்து ஒர்க் ஷாப்பெல்லாம் வச்சுருந்தார். ம். எல்லாம் 2 in 1 எல்லாம். ம். ஸோ வசதியான குடும்பம் தான். ஆ அப்போது சினிமாவுக்கு அது மாதிரி கிடைச்சி நீங்கள் போகிறேன்னு சொன்னப்போ அப்போ என்ன சொன்னாங்க? வேண்டவே வேண்டான்னாங்க. ஆ. எங்கள் அம்மா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. வேண்டாம் ராஜா, நமக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுக ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அந்த பணிக்கரை கூப்பிட்டு பார்த்த உடனே, இல்லை இது வந்து இந்த ஜாதகம் அரசாட வேண்டிய ஜாதகம், இது எப்படி இருந்தாலும் சினிமாவில் போய் தான் ஆகும் அப்படின்னாங்க. அப்புறம் ஏவிஎம்மில் வந்தோடனே வர சொன்னாங்க. வர சொன்னோடனே அங்கே வாசுதேவன் ஒருத்தர் இருந்தார், வாசு மேனன். அவரை கூப்பிட்டு கேட்டோடனே யார் உங்களுக்கு ஹீரோன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி எஸ்எஸ்ஆர் குலதெய்வத்தில் ஆட் பண்ணாருன்னு. எங்கள் அம்மா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, இருந்த மகனுக்கு நொண்டியா கிடைக்கிது அப்படின்னு. அவ்வளோ இன்னசென்ட் இல்லைங்களா அந்த காலத்துல எல்லாம். அப்புறம் உடனே அவர் அவங்க அப்பா எஸ்எஸ்ஆரை கூப்பிட்டு, இது பாருங்க, இதுதான் உங்கள் வீட்டுக்கு உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை அப்படின்னு. அப்படியா, சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ சினிமாவுக்காக அந்த பார்க்கும்போது சினிமாவுக்காக பார்த்தது நிஜமாக லைஃப்பில் அவரே வீட்டுக்கார ஆகிட்டார். எப்படி இல்லை எப்போ நீங்கள் உங்களுக்கு அவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க? அல்லது அவர் லவ்வே பண்ண தெரியலங்க எனக்கு. கல்யாணம் ஆனது ஆகிப்போச்சு. ஆனதுக்கப்புறம் வீட்டில் எல்லோரும் இதுதான் உனக்கு பொண்ணு மாப்பிள்ளை, நீ இதுதான் பண்ணிக்கணும் வீட்டில் எங்கள் அம்மா எல்லோரும். அப்புறம் எங்கள் அம்மா அந்த படம் படம் இருக்கும், எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அருமையா கம்ப்ளைண்ட் வந்து ஆப்ரேஷன் பண்ணி எங்கள் அம்மா இப்போ 32 வயசு எங்கள் அம்மா இறக்கும்போது. ரொம்ப சின்ன வயசு. ஆனால் அந்த சமயத்தில் அந்த குடும்பமே வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. யாரும் தெரியாது சென்னையில் எங்களுக்கு. அவங்க பூரா ஹெல்ப் பண்ணதுனால தான் எனக்கு அவங்க மேலே ஒரு ஈடுபாடு வந்தது. அவங்க மாமியார் எல்லோரும் வந்து இந்த மாதிரி என் பையனுக்கு இந்த பொண்ணை கொடுங்க அப்படின்னு எங்கள் வீட்டிலலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்தாவே ஓடி போய் ஒளிஞ்சுக்குவேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி சரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பண்ணேன். ஏன்னா நமக்கு எங்கள் அம்மாவை எல்லாத்தையும் வந்து அந்த இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நன்றிக்கு நான் பண்ணதுக்கப்புறம் அவர் மேலே ஓவர் அஃபெக்ஷன் வந்தது. ஓ, சரி சரி சரி. அந்த ஃபஸ்ட்டு ஒரு சாங் ஒன்று இருக்கும், ஃபஸ்ட் நைட் சாங்கு. அதில் ஆப்பிள் கட் பண்ணிவிட்டு இந்த சாப்பிடு கொடுப்பாரு. நான் வாங்கவே மாட்டேன், இப்படி திரும்பி திரும்பி போயிடுவேன் நான். ஸோ இந்த பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்கணும் அவர். ஆனால் அவர் சொன்னாரா உங்கள்கிட்ட? எங்கிட்ட சொல்ல வீட்டுக்கு வருவார், வந்து என்னை பார்க்கறதுக்கு வருவார், நான் பார்க்க மாட்டேன், ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறது. ஓ, அங்கே ஊரில் இல்லை, இங்கே சென்னையில் தங்கி தான் நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. நம்ம கூட அம்மா இருந்தாங்களா? அம்மா இருந்தாங்க. அப்போ இங்கே வந்து தான் எங்கள் அம்மாவுக்கு ஹெர்னியா கம்ப்ளைண்ட் வந்து ஆப்ரேஷன் பண்ணி இறந்துட்டாங்க. சின்ன வயசில் இறந்துட்டாங்க. ஸோ அதனால ஓகே, அரேஞ்ச் மேரேஜ் தான் கிட்டத்தட்ட. அவர் லவ் பண்ணி இருந்தாரு. ஆனால் அவங்க வீட்டில் எல்லாருக்கும் என் மேலே ஆசை. எல்லாருக்குமே அவங்க வீட்டில் என்ன பண்ணிக்கணும்னு, அவங்க எங்கள் மாமியாருக்கு, நாத்தனாருக்கு, அம்மாவுக்கு, எல்லாருக்குமே. கணவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். அவர் எல்லாத்துலேயுமே நல்லா அன்பாக தான் இருப்பார். அது கொஞ்சம் ரெஸ்ட்டு லீவ் எப்படி கிடச்சதுன்னா எல்லா பிள்ளைங்களையும் தூக்கி வண்டியில் போட்டுட்டு நாங்கள் எல்லோரும் பீச்சுக்கு போகிறது, அங்கே போகிறது அப்படி. ஆனால் வெளியிலலாம் இறங்க போகிறதில்ல, வீடு தான். அக்கேஷ்னலாக என்னதுன்னா இந்த பீச்சில் சுனாமி வந்தது பாருங்க, அப்போது அதை பார்க்கறதுக்கு நாங்கள் பீச்சுக்கு எல்லா குழந்தைங்களும் வண்டியில் தூக்கி போட்டு போய் பார்த்துட்டு வந்தோம். அப்படியா? எல்லார்கிட்டையும் அன்பாக இருப்பார், எல்லாம் நல்லா இருப்பார். சில சமயத்தில் கோபம் வந்துச்சுன்னா நல்ல கோபம் வரும். அந்த சடன் அந்த ஒரு நிமிஷம் அவ்வளோதான். சாது மரணா காடு கொண்ட அந்த மாதிரி ரொம்ப கோபம் வந்துடும். கோபம் வந்தான். ஃபஸ்ட்டு எம்எல்ஏ ஆனாருங்க அவர். ஆர்டிஸ்ட்லேயே ஃபஸ்ட்டு எம்எல்ஏ அவர். கலையுலகத்திலேருந்து முதல் எம்எல்ஏ. அவருடைய உணவு பழக்க வழக்கம் இல்லை, உங்கள் வீட்டில் என்னெல்லாம் சமைப்பீங்க? நான்வெஜ்ஜும் செய்வீங்களா? நான்வெஜ் செய்வோம். நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அது நான் சமைச்சா ரொம்ப பிடிக்கும். ஓ, சரி சரி. நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாமே இருக்கும். எல்லாம் கொஞ்சம் சாதத்தை போட்டு அதில் வந்து கொஞ்சம் பருப்பை போடுவார், கொஞ்சம் ரசத்தை ஊற்றுவார்,
அந்த சாதத்தை பூரா பிசைஞ்சு வச்சுட்டு அந்த வெறும் ஜூஸை மாத்திரம் குடிப்பார். அதுதான் ஒரு சாப்பாடு. எல்லாம் வேணும், ஆனால் எதுவும் சாப்பிட மாட்டார். அப்படியா? அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நான்வெஜ்ஜில் என்ன சாப்பிடுவீங்க? நான்வெஜ்ஜில் அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சிக்கன். சிக்கன் கொஞ்சம் சாப்பிடுவார். எல்லாமே வேணும். சிக்கன் இருக்கணும், ஃபிஷ் இருக்கணும், மட்டன் இருக்கணும், வெஜிடபிள்ஸ் இருக்கணும், ரசம் எல்லாமே இருக்கணும். ஆனால் எதுவும் சாப்பிட மாட்டார். இலையில மாத்திரம் எடுத்து வைக்கணும். எல்லாம் நாய்க்குட்டிகளை நான் ரொம்ப இஷ்டம் அவருக்கு. நாய் எல்லாம் பக்கத்தில் போட்டு வச்சுட்டு வளர்ப்பாங்க. எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அதையும் அவர் சாப்பிட்டுட்டு அவர் நாய்க்குட்டிங்களும் போட்டுக்கிட்டு. ஓ சரி சரி. நானும் ஒன்று வச்சுருக்கேன் உள்ள. இப்போ இருக்கு. ஆமாம் பார்த்தேன் நான். சரி சரி. அந்த பழக்கத்திலேயே தான் நீங்கள் நாய்க்குட்டியை வளர்க்குறீங்க. ஸோ அவர் மேலே உங்களுக்கு வந்து பயங்கர ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் பயங்கரமாக காதல் வந்து. ஆமாம், அதுக்கப்புறம் தான் காதல். கல்யாணத்துக்கு அப்புறம் காதல். அவருக்கு எனக்கு முன்னாடி ஒரு ஒய்ஃப் இருக்குது. ஃபஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, 6 குழந்தைங்களும். இன்னும் எங்கிட்ட நல்லா அன்பாக பேசுகிறாங்க, பழகுறாங்க, எல்லோரும் நல்லா இருக்காங்க. அந்த அவங்க பங்கஜக்கா இறந்துட்டாங்க. எல்லாம் அஃபெக்ஷனாக இருக்காங்க எங்கிட்ட. ஓகே ஓகே ஓகே. கடைசியில் இறக்கும்போது நான் விஜயாவை பார்க்கணுன்ட்டு தான். அப்போ அதுக்கப்புறமா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டார் அவர். அவங்க இருக்கும்போது நான் எப்படி போகிறதுன்ட்டு போகலை. அப்புறம் சரி நீ என் பையன் ரவி போனப்போ அம்மா வர சொல்லுப்பா அப்படின்னு. ஆனால் நான் போகிறதுக்குள்ளே போயிட்டார். அந்த வீட்டை விட்டு எப்போ நான் வெளியே வந்தேனோ கடைசியில் அவரை பார்க்கறதுக்கு தான் அந்த வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சேன் நான். நீங்கள் அப்போது நீங்கள் இருந்ததெல்லாம் ஒன்றா தான் இருந்தீங்களா? ஒரே காம்பவுண்டுக்குள்ளே இந்த பக்கம் நான், நடுவில் வந்து எங்கள் நாத்தனார், அந்த பக்கம் பங்கஜக்கா ஃபஸ்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. நடுவில் வந்து பெரிய ஆப்ரேட்டரெல்லாம் வச்சு டெலிஃபோன் வந்துச்சுன்னா யார் கனெக்ஷன் கொடுக்கறது அந்த மாதிரி பெரிய டெலிஃபோன் பூத்தே வச்சுருந்தாங்க. நீங்கள் இந்த பக்கம் இருந்தீங்க. மூணு குடும்பம் ஒரே காம்பவுண்டுக்குள்ளே தேனாம்பேட்டையில். அப்போ தான் அவர் எம்எல்ஏ ஆனதெல்லாம். ஆமாம். அப்போ அண்ணாவை கூப்பிட்டு அந்த வீடு கிரகப்பிரவேசத்துக்கு அண்ணா கூப்பிட்டு 51 சவரன் அவர் கையில் கொடுத்து வாழ்த்த சொல்லி இது கிரகப்பிரவேசம் பண்ணோம் நாங்கள். கட்சிக்கு நிதி 51 பவுன் அப்படிங்கிறத கட்சிக்கு நிதி. அவர் எப்படி டைப்? என்ன நீங்கள் ஷூட்டிங்கில் எல்லாம் அங்கே ஏதாவது? நான் வந்து எல்லோரும் மாமா அத்தா நல்லா கூப்பிடுவாங்கள்ல, நான் என்னங்கன்னு தான் கூப்பிடுவேன். அவர் இந்தாங்கம்பார். யார்? உங்கள் வீட்டுக்கு ஓகே. என்னங்கன்னு தான் கூப்பிடுவேன் நான். சாப்பிடுங்க. அவர் சாப்பிடாத நான் சாப்பிட மாட்டேன். அது ஒன்று. அவர் எப்போ சாப்பிட்றாரோ நாங்கள் மத்தியானம் ஷூட்டிங் முடிச்சுட்டு லஞ்சுக்கு எங்கள் தோட்டம் ஒன்று இருந்தது அருணாச்சலம் ஸ்டுடியோ பக்கத்தில். அங்கே சாப்பாட்டுக்கு வருவோம். இவர் வந்து தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருப்பார். நான் வந்து பார்ப்பேன், பசிக்கும் எனக்கு. என்ன இவர் வரவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு நான் ஹேர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதும் என்ன பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் மோரை குடிச்சிட்டு போயிடுவேன். இவர் 3-4 மணி 5 மணிக்கு லேட்டாக தான் ஷூட்டிங் வருவார். அப்படியா? ரொம்ப லேட்டு. தேவிகாவும் அதே மாதிரி லேட்டாக வரும். அவர் சொல்லுவார், விஜயா எல்லா படத்துலையும் நான் தேவிகாவை போட சொல்ல போகிறேன்பார். காமெடியா. எனக்கு ஷூட்டிங்னு அந்த சமயத்தில் டக்குன்னு இருக்கணும். 7 மணி கால் ஷீட்டுன்னா 7. அதுதான் அவர் சிவாஜி சொல்லுவார் என்கிட்ட, விஜயா நீயும் நான் தான் இடிச்ச வைங்க. ஏன் மாமா அப்படி சொல்கிறேன்? நான் கமலம்மாவோட சேர்ந்து மாமான்னு தான் கூப்பிடுவேன். அப்படியா? ஏன் மாமா அப்படி சொல்கிறீங்க? ஆமாம் பாரு, மற்றவங்க எவனாவது வந்தானாங்களா பாரு, நீங்கள் நான் தானே வந்து ஏன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் பாரு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து சிவாஜி சாரோட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பொண்ணாக கூட ஒரு படத்தில் நடிச்சு. இல்லை, பொண்ணாக ஆக்ட் பண்ணியிருக்கிறேன், ஒய்ஃபாக ஆக்ட் பண்ணியிருக்கிறேன், அக்காவாக ஆக்ட் பண்ணியிருக்கிறேன், தங்கச்சியாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். 5 கேரக்டர் பண்ணியிருக்கேன் அவரோட. பொண்ணா பண்ணது எந்த படம்? பொண்ணு வந்து பண்ணது வந்து பார் மகளை பார். அதில் ஒய்ஃபாக வந்து ராஜராஜ சோழன். ஆமாம். அக்காவை ஆக்ட் பண்ணது அன்பை தேடி. தங்கச்சியாக ஆக்ட் பண்ணது பச்சை விளக்கு. நிறைய படம் ஆக்ட் பண்ணது. தங்கமானவர். கமலம்மா எப்படி மாமான்னு கூப்பிடுவாங்களோ அதே மாதிரி நானும் மாமான்னு தான் கூப்பிடுவேன். அப்படியா? ஆமாம். கமலம்மா வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க. எங்கள் அக்கா அவங்க 2 பேரும் சேர்ந்து ஜோடியாக மார்க்கெட்டுக்கு போவாங்க. மீன் வாங்க, கறி வாங்க, எல்லாம் ஜாலியாக இருக்கும். அப்புறம் எதாவது செய்து எடுத்துகிட்டு போவேன் நான். ஏய் விஜயா குருமா பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படிம்பாரு. சப்பாத்தி பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு போனேன். குருமா நல்லா இருக்கு, சப்பாத்தி அப்படி இருக்குது. நல்லா இது பண்ணி. ஐயோ, அந்த குடும்பம் நாங்கள் ஒன்றா தான் இருப்போம். ரொம்ப நல்லவர்.
அவர் என்ன கருமமே கண்ணாயினார் மாதிரி அந்த நடிப்பு, அந்த டைமிங்கு அது அப்படி கரெக்டாக இருப்பார். ஆ ஏதாவது வந்து நம்ம அதை தப்பாக ஆக்ட் பண்ணிக்கிட்டு விஜய் இல்லை இப்படி பண்ண அப்படி பண்ணிக்கிடு இப்படி பண்ண நல்லாயிருக்கும். அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன். ஏதாவது சம்பவம், ஏதாவது அவரோட நடந்த சம்பவங்கள் ஏதாவது இருந்தா? ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு போயிடுறேன். நான் நினச்சா நான் வீட்டுக்கு போவேன். அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரே கோபமாக இருந்தார். பிரபு அங்கே பின்னாடி இருந்துட்டு இப்படி இப்படி இப்படின்னு கையை காட்டிடுது. என்ன தெரியலையே கடவுளை அப்படின்ட்டு உட்காந்துட்ருக்கேன். நான் பார்த்தா அன்னைக்கு சமையல் சரியாக பண்ணலையா கமலம்மா. நிறைய ஐட்டம் எல்லாம் பண்ணலையாம். அதுக்கு முன்னு உட்காந்துருக்கா. ஆர்டர் கொடுத்து அது வர வரைக்கும் அங்கேருந்து பிரபு கையை காட்டிகிட்டே இருக்குது. பேசாதீங்க பேசாதீங்க ஒன்றும் பேசாதீங்க அப்படின்ட்டு. அப்புறம் தான் புரிஞ்சுது எனக்கு சமையல் விஷயம்னு. என்ன சாப்பிடுவார் அவர்? எல்லாமே நல்லா சாப்பிடுவார். எல்லாம் நல்லா சாப்பிடுவார். நான்வெஜ் நல்லா சாப்பிடுவார். ஆனால் அந்த வீட்டில் என்ன எனக்கு இன்னும் கண்ணுக்குள்ளே நிற்கிது, ராத்திரியானா கமலம்மா வந்து இவர் சிவாஜியோடய வந்து சுற்றிக்கிட்டே உட்காந்துட்ருப்பாங்க. எங்கே போகிறாரோ அங்கே போய் உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. காலையில் ஆனால் பார்த்துங்க, சாயந்தரமான வெள்ளை புடவை கட்டிகிட்டு இருப்பாங்க அழகாக. காலையில் மஞ்சள் புடவை கட்டி தேவதை மாதிரி எங்கள் மாடியிலேருந்து இறங்கி வருவாங்க. வந்து சிவாஜி அவங்க அம்மா அங்கே வந்து ஆசீர்வாதம், புருஷன் பண்ணிட்டு 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு சிவாஜி அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியே வருவாங்க. கமலம்மா கிட்ட ஒரு டம்ளர் மோர் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் வண்டியில் ஏறுவார் சிவாஜி. அதை நான் எப்போ பாருங்க உடம்பு சிலுக்குது எனக்கு சொல்லும் போது. அதெல்லாம் ஒரு குடும்பம். அந்த காலத்தில் சினிமா குடும்பமே வேற. சினிமா குடும்பமும் சரி, அரசியலும் சரி. தைரியமாக சொல்கிறேன் நான். அப்பத்து வேற இப்போ வேற. அது என்ன காலை நைட்டு வந்து ஒயிட் புடவை கட்டிக்கிறது, அது ஒரு இது இல்லை அவங்க இல்லை. காலையில் வந்து மஞ்சள் கலரு, நல்லா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு மஞ்சள், சாயந்தரமான நல்ல ஒயிட்டில் எம்ப்ராய்டரி பூ போட்டு அந்த மாதிரி நல்ல மல்லிகைப்பூலாம் வச்சுக்கிட்டு, நல்ல முடி இருக்கவங்களுக்கு நல்ல மல்லிகைப்பூலாம் வச்சுட்டு அழகாக இருப்பாங்க. 2 பேரும் எங்கேயாவது வெளியே போவாங்க. ரொம்ப பிரியமான கப்பல் அவங்க 2 பேருமே ஜோடி. மற்ற கலர் புடவையும் கட்டுவாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த மாதிரி வீட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி. ஓகே, நல்லா இருக்கேன் அந்த ஐடியா. மஞ்சள் கலர் நல்லா மஞ்சள் தேய்ச்சி அப்படியே தேவதை மாதிரி மேலே இருந்து இறங்கி வருவாங்க. நீங்கள் வந்து சினிமாவுக்கு அங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் படத்துலேயே உங்களோட நடித்தவரை கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஆமாங்க. கல்யாணம் ஆகும்போது நீங்கள் அப்புறம் சினிமாவில் நடிக்க எல்லா படங்கள்லையும் நிறைய படம் வந்தது எனக்கு. என்னெல்லாம் நான் வந்து சிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினி அண்ணாச்சி இவங்க கூட எல்லாம் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். பட் அடுத்த ஜெனரேஷன் ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், ஏவிஎம் ராஜன் இவங்க கூட நான் ஆக்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் என்னோட ரேங்க் ஆர்டிஸ்ட் யாரும் ஆக்ட் பண்ணலை. அது கொஞ்சம் பெருமையாக இருக்குது எனக்கு. ஸோ கிட்டத்தட்ட 2 ஜென்ரேஷன். ஆமாம், ஹீரோயின் ஆக்ட் பண்ணேன். அது நானே இப்போ நினச்சி பார்ப்பேன். படம் பார்க்கும்போது போடுறாங்க பழைய படமெல்லாம் போடும்போது நான் பார்ப்பேன். பரவாயில்லையே நம்ம 2 ஜெனரேஷன் ஆக்ட் பண்ணியிருக்கிறோமே அப்படின்னு. ஜனங்க ஒத்துக்கிட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம் இல்லைங்களா? ஆமாம். ஏன்னா நீங்கள் முத்துராமன் கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன். முத்துராமன், ஜெய்சங்கர், முத்துராமன், ரவிச்சந்திரன், ஏவிஎம் ராஜன். அடுத்த செட். அடுத்தது வந்து பிரபு கூட தான் ஆக்ட் பண்ணலை. பிரபு, கார்த்திக் கூட ஆக்ட் பண்ணலை. ஆமாம், ஒன்று தான்.